திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் டீ கடையில் வாங்கிய வடையில் பூரான் இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கனிராஜ் வழங்கிட கேட்கலாம். கனிராஜ், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் பல்வேறு இடங்களில் டீ கடை, பேக்கரி உள்ளிட்ட கடைகள் உள்ளது. இந்த கடையில் நிலக்கோட்டை அருகே உள்ள அக்கரகாரப்பட்டியை சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்பவர் 4 உளுந்த வடை, 3 பருப்பு வடையை வாங்கி அவரது வீட்டுக்கு எடுத்து சென்றுள்ளார். அங்கு அவரது அக்கா அழகுராணியிடம் கொடுத்து அவங்க குழந்தைக்கு பருப்பு வடையை எடுத்து கொடுத்துள்ளனர். அந்த பருப்பு வடை தின்று கொண்டிருந்த போது அதில் இறந்த நிலையில் ஒரு பூரான் அந்த பருப்பு வடைக்குள் இருந்துள்ளது. இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர்கள் சம்பந்தப்பட்ட டீ கடையில், அதாவது நிலக்கோட்டை மதுரை ரோட்டில் உள்ள டீ கடையில் சென்று அந்த பருப்பு வடையில் பூரான், இறந்த நிலையில் இருந்த பூரான் குறித்து விவரம் கேட்டுள்ளனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த பகுதியில் உள்ள வணிக வளாகங்கள், டீ கடைகள், ஹோட்டல்களில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பூல என்ன கிடைச்சிட போதுன்னு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இங்க ஒருத்தர் 1 ஏக்கர் மலர் விவசாயம் பண்ணி 30 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி கனிராஜ்.